குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங், எல்லாேருக்கும் ஒரு இனிய மாலை நேரம் வணக்கம்ப்பா. ஓகேங்களா? ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கும் சரி 12th ஸ்டாண்டர்டுக்கும் சரி ரிசல்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு நம்ம சொன்ன மாதிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தான் அடுத்த ரிசல்ட்டு, லாஸ்ட்டு உங்களுக்கு தான் ரிசல்ட். என்னைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மே 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9:30க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாப்பா உங்களுக்கான ரிசல்ட்டு வந்துடும். உங்களுக்கு எதில் வந்துடும்னு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் இருக்குல்ல, ஸோ மொபைல் நம்பரில் இருக்கிற எஸ்எம்எஸ்ஸாகவே வந்துடும்ப்பா. யாரோ கவலைப்பட வேணாம். 9:30 ஆயிடுச்சுன்னா டான்னு எஸ்எம்எஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே 14 காலை 9:30 மணிக்கு வருகின்ற செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டுப்பா. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 10த்துக்கோ சரி 12த்துக்கோ சரிப்பா, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி சதவீதம் அதிகம். அதே தான்ப்பா 11th உங்களுக்கும். ஸோ அதனால் என்ன பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் பாஸ் ஆவீங்க. ஓகேங்களா? பாஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மார்க்கும் அதிகமாக எடுப்பீங்கப்பா. சென்டமே நிறைய பேர் எடுக்கிறாங்கன்னா நிறைய மார்க்ஸ் எவ்வளோ பேர் வேணால் எடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் யாருமே பயப்பட வேணாம் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து இந்த வாட்டி நல்ல மார்க்ஸே வரப்போகுது. 10th 12த்துக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் ஆச்சோ, ஸோ அதே மாதிரி தான் 11th உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் வரப்போகுது. ஸோ எந்த ஒரு பயமும் பட வேணாம். ஓகேங்களா? 10th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க. ரிசல்ட் வந்த பிறகு தான் ஹாப்பியானாங்க. ஸோ அதே தான்ப்பா உங்களுக்கும். உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா 12th ஸ்டாண்டர்டு நீங்கள் போகலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. 11th ஃபெயில் ஆனதால் 12th போக முடியாதான் அப்படி ஒரு சூழ்நிலையே கிடையாது. 11th சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டாலும் நீங்கள் 12th போகலாம். அரியர்ஸ் மாதிரி நீங்கள் சேர்த்து எழுதிக்கலாம். ஒரு பிரச்சனையே கிடையாதுப்பா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு. யாருமே பயப்பட வேணாம். நல்ல எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸு நல்லாவே வரும். ஸோ பாஸ் ஆகிற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதினவங்களும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பாஸ் மார்க் ஈஸியாக வந்துடும்ப்பா. ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி 10th ரிசல்ட் காலையில் வந்துச்சு. ஒரு மாணவர் மேக்ஸ் நான் கட்டாயம் பாஸ் ஆக மாட்டேன் சொல்லியிருந்தார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 53 மார்க் வந்துருப்பா 100க்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கட்டாயம் பாஸ் ஆக முயற்சி பண்ணி எழுதின எல்லாருமே பாஸ் ஆகிருக்காங்கப்பா. இல்லை ஆப்சண்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு பக்கம் 2 பக்கம் கடமைக்குன்னு எழுதினாங்க பாரு, அவங்க தான் ஃபெயில் ஆகிருக்காங்களே தவிர பாஸ் ஆக முயற்சி பண்ணி எழுதின எல்லாருமே பாஸ் தான் ஆகிருக்காங்க. ஸோ 11th நீங்களும் உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் தான் வரும். யாரும் வரி பண்ணிக்க வேணாம். ஓகேவா? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 10th 12த்துக்கு வந்துச்சு நல்ல ரிசல்ட்டு, 11த்துக்கு வருமானு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. 10th 12த்துக்கு எப்படி வந்துச்சோ அதேமாதிரி தான்ப்பா 11த்துக்கு. போன வருஷத்தை விட பாசிங் பர்சன்டேஜ் 10த்துக்கோ 12த்துக்கோ அதிகம் வந்துச்சு. அதே தான் உங்களுக்கும் வரப்போகுது. இன்னும் மிஞ்சி போனால் எவ்வளோ நாள் இருக்குன்னா ஒரு 3 நாள் தான்ப்பா இருக்குது. ஓகேங்களா? 3 நாள் கழிச்சு ரிசல்ட். இன்றைக்கி 10, ஸோ 3 நாள் கழிச்சு வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலையில் 9:30க்கு டான் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும்ப்பா. சூப்பரான ரிசல்ட் தான் வரப்போகுது. மெயின் விஷயம் என்னென்னா பாசிங் பர்சன்டேஜ் போன வருஷத்தை விட அதிகமாக வரப்போகுது. அதனால் என்ன பெனிஃபிட்னால் நிறைய பேர் கூடுதலாக நிறைய பேர் பாஸ் ஆக போகிறீங்க. ஓகேவா? ஸோ மறக்காமல் இந்த ஹாப்பியான அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.